வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு தொகுதி பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தத்திற்கு தாம் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை மட்டுமே ஹமாஸுடன் செய்து கொள்வார். காசாவில் அதுவரை போரை தொடருவார் என்று பாதுகாப்பு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸ் அப்படி ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படாது என்று கூறிவிடலாம். அனைத்து பணைய கைதிகளையும் கொடுத்துவிட்டால் அதன்பின் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் எந்த தடையுமின்றி தாக்குதலில் இறங்க முடியும். அது ஹமாஸுக்கு பாதகமானது. ஹமாஸ் 10 பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தவே விரும்புகிறது. இனி இஸ்ரேல் அதற்கு இணங்காது. இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறிய போது, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நிர்ணயித்த நிபந்தனையின் கீழ் அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி அனுப்பினால் மட்டுமே ஒரு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த பிரதமர் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதுவரை பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் எந்த வகையிலும் பங்கேற்க மாட்டோம் என்று பிரதமருக்கு நெருக்கமான பெயர் குறிப்பிடாத அந்த அதிகாரியை மேற்கோள் காட்டி சேனல் 12 செய்தி தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை காசா நகரத்தை கைப்பற்ற பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்த பின்னர் பகுதி அல்லது விரிவான ஒப்பந்தத்தை தொடரலாமா என்பது குறித்து நேதன்யாகுவின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை. மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் இந்த விஷயத்தில் பல கேள்விகளை தவிர்த்து விட்டார். இப்போது இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளார். இதன் அர்த்தம் போர் தொடர போகிறது. காசாவில் ஹமாஸ் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படும் என்று தான் நம்பவில்லை என்று ட்ரம்ப் திங்கட்கிழமை அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸிடம் கூறினார். மேலும் வடக்கே உள்ள காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேதன்யாகுவின் திட்டத்தை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ மறுத்துவிட்டார். ஆக்சியோஸ் ஊடகத்திலான ஒரு சுருக்கமான தொலைபேசி நேர்காணலில் ஹமாஸ் மீது கூடுதல் ராணுவ அழுத்தம் தேவை என்று நேதன்யாகுவின் வாதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வதாக தெரிகிறது என்று ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? ஹமாஸ் அங்கேயே இருக்க அனுமதிக்கலாமா என்பதை இஸ்ரேல் தீர்மானிக்க வேண்டும் என்றும், ஹமாஸ் காசாவில் தங்க முடியாது என்று தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி நேதன்யாகுவுடனான தனது ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி அழைப்பை ஒரு நல்ல அழைப்பு என்று விவரித்தார். அந்த நேரத்தில் இரு தலைவர்களும் காசா நகர நடவடிக்கை குறித்து உரையாற்றினார்கள் என்று பின்னர் தெரிய வந்தது. எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதியை நினைவில் கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் ஆக்சியோஸிடம் கூறினார். அக்டோபர் 7ஆம் தேதி என்று அவர் குறிப்பிட்டது நடந்து கொண்டிருக்கும் போரை தொடங்கிய ஹமாஸின் 2023 படுகொலை தினத்தை குறிக்கின்றது. அமைச்சரவை முடிவை தொடர்ந்து அக்டோபர் 7ஐ மறந்துவிட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நேதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை தனது 2 செய்தியாளர் சந்திப்புகளில் கூறிய கூற்றை ட்ரம்பின் இந்த கூற்று எதிரொலித்தது. இதன் அர்த்தம் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் போரை தீவிரப்படுத்துவதில் ட்ரம்புக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. பாலஸ்தீன பகுதியின் வடக்கு பகுதியில் உள்ள அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட காசா நகரத்தை கைப்பற்ற நேதன்யாகுவின் முன்மொழிவுக்கு வியாழக்கிழமை இரவு பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த நடவடிக்கை மீதமுள்ள பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்ற ராணுவத்தின் எச்சரிக்கைகளையும் பாதுகாப்பு அமைச்சரவை புறக்கணித்தது. இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமன் பென் குவீர் இருவரும் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்றி அவர்களின் இடத்தில் யூத குடியிருப்புகளை மீண்டும் நிறுவுவதற்காக அந்த பகுதியை நிரந்தரமாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். நேதன்யாகு இனி பகுதி ஒப்பந்தங்களை விவாதிக்க மாட்டார் என்ற தகவல் வெளியான பின்னர் ஸ்மோட்ரிச்சின் கூட்டாளிகள் திங்கட்கிழமை மகிழ்ச்சி அடைந்ததாக பல ஹீப்ரு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்மோட்ரிச்சின் உள்வட்டத்தில் உள்ள அதிகாரிகள் நேதன்யாகு அறிவிக்கப்பட்ட முடிவில் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும், ஹமாஸுக்கு எதிரான விரைவான முழுமையான வெற்றியை இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் நிதியமைச்சர் கூறுவார் என்று தெரிவித்தனர். கடந்த வாரம் காசா கையகப்படுத்தும் திட்டம் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சரவை கூட்டத்தின் போது தந்திரோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் அதே நிலைப்பாட்டை ஆதரித்ததாக ஹிப்ரு ஊடகங்கள் தெரிவித்த நிலையில் நேதன்யாகு பகுதி ஒப்பந்தங்களை நிராகரித்ததாக சேனல் 12 செய்தி வந்துள்ளது. இந்த விஷயத்தில் ஜோ பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாடும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாடும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானவை. ஜோ பைடன் நிர்வாகம் எப்படியாவது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு போக வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு கடும் அழுத்தம் கொடுத்தது. ட்ரம்ப் காசாவில் ஹமாஸ் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படும் என்று தான் நம்பவில்லை என்று ட்ரம்ப் திங்கட்கிழமை கூறியதன் மூலம் போரை தொடருமாறு இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார். அதனால் தான் நேதன்யாகு மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது தொடர்பாக மட்டுமே பேசுவேன் என்று ஹமாஸ் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாக்சி ஹனக்பி விவாதத்தின் எதிர்ப்பக்கத்தை எடுத்து ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கான கதவை மூட வேண்டாம் என்று நேதன்யாகுவிடம் தெரிவித்தார் என்று கூறப்படுகிறது. இந்த முடிவின் முக்கியத்துவம் என்னவென்றால் 10 பணைய கைதிகளை உடனடியாக காப்பாற்றும் வாய்ப்பை விட்டுக் கொடுப்பதாகும் என்று ஹனக்பி கூறினார். இதற்கிடையில் முன்பு நடந்த பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக பணியாற்றிய பாலஸ்தீனிய அமெரிக்க ஆர்வலர் பிஷாரா பக்பா கைதிகளை விடுவிப்பதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் என்று திங்கட்கிழமை கூறினார்.
ஒரு முழுமையான ஒப்பந்தம் எட்டப்படலாம், ஆனால் அது பல மாதங்கள் ஆகலாம் என்று அவர் i24 நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் கூறினார். இருப்பினும் ஒரு பகுதி ஒப்பந்தம் முதலில் எட்டப்பட்டால் ஒரு முழு ஒப்பந்தம் விரைவுபடுத்தப்படலாம் என்று அவர் கூறினார். பகுதி ஒப்பந்தம் என இவர்கள் குறிப்பிடுவது பணிய கைதிகளில் ஒரு பகுதியினரை மட்டும் விடுவிப்பது. முழு ஒப்பந்தம் என்றால் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது. இஸ்ரேல் தமது பேச்சுவார்த்தை குழுவை கத்தாரில் இருந்து இஸ்ரேலுக்கு திரும்பும்படி உத்தரவிட்டதற்கு முன்பு இஸ்ரேலும் ஹமாஸுக்கு ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கு அடையக்கூடிய தூரத்தில் இருப்பதாக பக்பா ஊடகங்களிடம் கூறினார். சேனல் 13 செய்திக்கு அளித்த தனி நேர்காணலில் அவர் கூறிய போது ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. நேர்மையாக சொன்னால் நாங்கள் ஏன் அதை தொடரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு செய்திருந்தால் சுமார் 2.5-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு பகுதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தைகளை புதுப்பிப்பதில் ஆர்வம் இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன என்று அவர் கூறினார். தீவிர பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கினால் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தை இஸ்ரேல் இடைநிறுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். இப்போது நேதன்யாகு எடுத்துள்ள நிலைப்பாடு அதற்கு வாய்ப்பே இல்லை என்று காட்டுகின்றது. ஹெரட்ஸ் நாளிதழ் திங்கட்கிழமை இரவு வெளியிட்ட செய்தியில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு விரிவான ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கும் வாய்ப்புகள் குறைவு என்று இஸ்ரேல் மதிப்பிடுகின்றது. காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்தை ரத்து செய்வதற்கான விருப்பத்தை பொறுத்து பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தாங்கியுள்ளது என்று உள் விவகாரம் தெரிந்த பாலஸ்தீனிய வட்டாரங்களை ஹெரட்ஸ் நாளிதழ் மேற்கோள் காட்டியது. காசா நகர திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது உண்மையானது மற்றும் தீவிரமானது என்று விவாதங்களில் ஈடுபட்டு பிற வட்டாரங்கள் ஹெரட்ஸிடம் தெரிவித்தன. பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் அதிக சலுகைகளை வழங்க தயாராக இருப்பது தெளிவாக தெரிந்தால் மட்டுமே காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தை செயல்படுத்துவது தாமதப்படுத்தப்படலாம் அல்லது முற்றிலுமாக ரத்து செய்யப்படலாம். காசாவை ஆயுதமற்ற பகுதியாக மாற்றுவது மற்றும் ஹமாஸின் தலைவர்கள் சிலரை வேறு நாடு செல்ல அனுமதிப்பது குறித்து விவாதிக்க ஹமாஸ் இயக்கம் ஒப்புக்கொண்டதாக ஹமாஸின் உள் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஹமாஸ் மற்றும் எகிப்து இடையேயான பேச்சுவார்த்தையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹமாஸ் பொலிட் பீரோ தலைவர் கலீல் அல் ஹயாத் தலைமையிலான தூதுக்குழு இன்று செவ்வாய்க்கிழமை மாலை கைரோவுக்கு வரும் என்று கத்தார் செய்தித்தாள் அல் அரபி அல் ஜதீத் திங்கட்கிழமை காலை செய்தி வெளியிட்டது. அவர்கள் வெளியிட்ட செய்தியின்படி இரு தரப்புக்கும் இடையே இணைப்பை புதுப்பிக்க துருக்கி உதவியது. திங்கட்கிழமை காலை ஒரு கருத்தரங்கில் பேசி ஐடிஎஃபின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜாமீர் கடந்த வாரம் பாதுகாப்பு அமைச்சரவைக்கு ராணுவம் வழங்கிய திட்டங்கள் அனைத்தும் ஹமாஸை தோற்கடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன என்று கூறினார். இது இஸ்ரேலிய ராணுவ உயர் அதிகாரிகள் காசா நகரத்தை கைப்பற்றுவதை தவிர்த்து பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை நாடுவதாக கூறப்பட்ட தகவலுக்கு நேர்மாறாக உள்ளது. ஐடிஎஃபின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் கருத்தரங்கில் பேசிய போது அமைச்சரவையின் முடிவின்படி காசா போரில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். வரையறுக்கப்பட்ட நோக்கங்களின்படி திறந்த ராணுவ திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். அதே நேரத்தில் தொழில்துறை மற்றும் எங்கள் நடவடிக்கைகளை வழிநடத்தும் கொள்கைகளை பேணுவதன் மூலம் காசா நகரத்தை கைப்பற்ற ராணுவம் தயாராகி வருகிறது என்று கூறினார். அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட மாற்று திட்டங்கள் அனைத்தும் ஹமாஸின் தோல்வியை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் அனைத்து அம்சங்களிலும் உள்ள தாக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் ஜமீர் கூறினார். ராணுவத்தால் முன்வைக்கப்பட்ட மாற்று திட்டங்களை விமர்சிப்பவர்கள் ஹமாஸ் இயக்கத்தை தோற்கடிப்பதை விட பணிய கைதிகளை விடுவிப்பதில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளனர். லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் கான் யூனிஸ் மற்றும் ரஃபாவை எப்படி கைப்பற்றுவது என்பது ஐடிஎஃப்க்கு தெரியும். அதே போல் காசா நகரத்தையும் எப்படி கைப்பற்றுவது என்பதும் தெரியும். கடந்த காலத்தில் எங்கள் படைகள் அங்கு ராணுவ நடவடிக்கைகளை நடத்தின. மீண்டும் எப்படி செய்வது என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஜமீர் கூறினார். காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனிய இயக்கங்கள் 50 பணிய கைதிகளை பிடித்து வைத்துள்ளனர். அவர்களில் 20 பேர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. பணிய கைதிகளில் 2 நிலை குறித்த சந்தேகங்கள் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மீதமுள்ள 28 பேர் இறந்துவிட்டதாக ஐடிஎஃப் ஆல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.